நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக உங்களோட டீமில் 5+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா? ஸோ நான் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் உங்களால் வித்தின் 2 மினிட்ஸில் க்ரியேட் பண்ண முடியுமா? உங்களோட லாஸ்ட் 5 மேனுஃபேக்சரிங் ஆர்டரில் உள்ள வேஸ்டேஜ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ் ரிப்போர்ட், ஸ்டாக் இன் ஸ்டாக் அவுட்டு, எவ்வளோ ஸ்டாக் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாங்க, எவ்வளோ வந்து அங்கேயே ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே இருக்குது. சப்போஸ் இது கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னா எங்களோட மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எங்களோட மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங், குவாலிட்டி செக்கிங், மிஷினரிஸ், மெயின்டெனன்ஸ், அசெட் மேனேஜ்மெண்ட். குவாலிட்டி செக்கிங் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பண்ணிக்கலாம். எவ்ரி எம்ப்ளாயி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் ஆர்டர் அசைன் பண்ணிக்கலாம். அந்த ஒர்க் ஆர்டர் பேஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராசஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ராசஸ் ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு எம்ப்ளாயி எப்போ அவங்களோட ப்ராசஸ் முடிச்சாங்க, எப்போ யாரெல்லாம் டிலேவாக பண்ணாங்க, யாருனால வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து டிலே ஆச்சு, எதிர் வந்து அது ப்ரொடக்ஷன் யூனிட்னால டிலே ஆச்சா, அப்படின்னா பர்ச்சேஸ் யூனிட்னால டிலே ஆச்சா, அப்படின்னா ஸ்டோர்ஸ்னால டிலே ஆச்சா, ப்ளஸ் வந்து ஸ்டோர்ஸ்க்கு வரக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் ரிட்டர்ன் வந்துடுச்சா இல்லையா, கரெக்டான டைமில் மெயின்டெனன்ஸ்லாம் போகுதா இல்லையா, அசெட்டோடைய குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, டிப்ரிசியேஷன் ரேட் எவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன் அண்ட் அவுட் வந்து எங்களோட மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேரில் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேரில் வெறும் ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ப்ராசஸ் பேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணாலும் எங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா, எங்களோட சாஃப்ட்வேரில் அவுட் சோர்சிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் என்னென்ன வெண்டாருக்குலாம் வந்து என்னென்ன ஸ்டேஜ் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு பேஸ் பண்ணி எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது, வெண்டார் சைடில் வேஸ்டேஜ் எவ்வளோ ஆகுது, நம்மளோட கம்பெனி சைடில் வேஸ்டேஜ் எவ்வளோ ஆகுது, இதுவும் பார்க்க முடியும். அதே மாதிரி வெண்டார் ஒரு அவுட் சோர்சிங் அப்போ வெண்டருக்கு நம்ம ரேட்டிங் மாதிரி கொடுத்துருவோம். ஓவராலாக வந்து அவங்க என்ன டைம்லி கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, குவாலிட்டி வைஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ஸோ இதுவும் பண்ண முடியும். இங்கேருந்தே நம்ம வந்து ஜாப் கார்டை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இது இல்லாமல் சேல்ஸ், பர்ச்சேஸ், இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ERPக்கு தேவையான கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் எங்ககிட்ட இருக்குது. எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.